எல்லா ப்ராடக்ட்லேயும் கோடுன்னு கொடுக்குறீங்க, அதை எப்படி ஆப்பில் அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்ப்பீங்க. இதில் வந்து ஆப் கோடுன்னு ஒரு கோட் நம்பர் இருக்கும். அதை எப்படி போய் பண்ணுறது, சர்ச் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயே சர்ச்சின் மேலே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயே இருக்கும். அதில் போய் இந்த நம்பர் கொடுங்க. நான் கேப்ஸில் கொடுத்துருப்பேன், நீங்கள் ஸ்மாலில் கூட கொடுக்கலாம். கேப்ஸ் ஸ்மால் ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த கோட் நம்பர் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ப்ராடக்ட் வரும். ஓகேவா? ஆக்சுவலி இந்த கோட் நம்பர் நெசசரி இல்லை. நீங்கள் தேடாமல் இருக்கணும், டேரெக்டாக அந்த ப்ராடக்ட்டை புக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இந்த கோட் நம்பர் அப்படிங்கிறதே க்ரியேட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். எக்ஸாக்டாக அந்த ப்ராடக்ட்டை போய் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட் டு கார்ட் கொடுத்து நீங்கள் புக்கிங் பண்ண வேண்டியது. ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் மேலே அந்த கார்ட் சிம்பிள் இருக்குது பாருங்கள், கூட மாதிரி இருக்குல்ல, அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். நான் ஆல்ரெடி ஒன்று ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஆல் கூப்பன்ஸ் ஏதாவது கூப்பன் இருந்துச்சு அப்படின்னா 500க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டேப் டு அப்ளை கொடுக்கணும். கூப்பன் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூப்பன் அப்ளை பண்ணணும், நீங்களாம் அப்ளை பண்ணணும், அப்போ தான் அது அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். ஓகேவா? யூபிஐ இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக ஃபோன்பே, ஜிபே மூலமாக பேமெண்ட் பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள்.